Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு அவல் வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் எந்த வகையான சுகர் பழங்கள் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் அவல் இருந்தாலே வீட்டில் இருக்கிற எல்லாருமே தாகத்தீர குடிக்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே சிவப்பு அவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ரொம்ப வறுப்பட்டு வரணும்னு வேண்டாம். அவெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக கிறிஸ்பி ஆகிறது வரையும் வறுத்து எடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவலை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 12 பேரிச்சம்பழம் போல் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே வேறு எந்த இனிப்பும் சேர்க்கலை. பேரிச்சம்பழம் மட்டும்தான் இனிப்புக்கு சேர்த்துருக்கிறேன். விதை உள்ள பேரிச்சம்பழமாக இருந்தால் அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8 போல் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை எந்த வகையான நட்ஸும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இங்கே உடனே ஊற வச்சு எடுக்கணுன்னா சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் சப்ஜா சீடை எடுத்துருக்கிறேன். சப்ஜாவோ சியாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீடாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி சப்ஜா சீடெல்லாம் வெயில் காலங்களில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துருக்கிறேன். கேரட் சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்க ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேக வச்சு அரைச்சி எடுக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜூஸாக தான் சேர்க்குறேன். இப்போ இதையும் தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அவெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி இது போல் நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு, அதில் பாதாம் பருப்போட தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஊற வைக்கும்போது சேர்த்துருந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டால் கூட சேர்த்து இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுக்கணும். இது போல் நல்லா அந்த பாலோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரட் ஜூஸ் சேர்க்கும் போது லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அவலில் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு, அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே அவெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம்ல அந்த டைமில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த வெயிலுக்கு தீர குடிக்க ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூபும் போட்டு நல்லா ஜில்லுன்னு குடித்தோன்னா அப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் என் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.